தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது அன்னை டிவி மற்றும் ரெடில் ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 8. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்கழி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டியோட ஸ்பெஷலே மார்கழி மாதத்தில் கோலம் போடுற எல்லாருமே வந்து கவர் பண்ணி அவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இது வரைக்குமே நம்ம வந்து இந்த சீசன் 8 வரைக்கும் நம்ம வந்தாச்சு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து தர்மபுரத்தில் இருக்கிற மக்களை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எப்பவுமே வந்து வருஷம் சூப்பரான கோலங்கள் போடுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் தான் வந்து இயர் மாறும் அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோலமும் சரி அவங்க உள்ளமும் சரி ரொம்ப வந்து அழகாக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு இந்த ஃபேமிலியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ அப்படியே உம்முன்னு இருக்கீங்க? எவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்க மக்கள் யாரா அது அப்படின்னு பார்க்கும்போது இப்படி இருந்தால் எப்படிங்க? நல்லா தர்மபுரம் மக்கள்னா எப்படி இருக்கணும்னு தெரியணுமா இல்லையா? ஓகே. ஸோ இதே மாதிரி சந்தோஷம் தான். கோலம் போட்டு டயர்டாகி அப்படியே கையோடு இழுத்துட்டு வந்திருக்கேன். அதனால அந்த ஃபேஸ் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப கொடுத்துடலாம். ஸோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முருகம்மாள். முருகம்மாள். ஓகே, என்ன பண்றீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கீங்களா? எல்லாரும் காட்டில் இருக்கிறாங்க. என்ன பண்ண வீட்டில்? ஓகே, வீட்லேயே வேலை இருக்கலாம் இருக்கும்ல. அதுவும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். ஓகே, மார்கழி மாதம் அப்படின்னும் போது நம்ம கோலங்கள்லாம் போட்டுட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் அது உகுர்ந்த நாட்கள் மார்கழி மாதத்துலேயே 30 நாள் இருக்குல்ல, அதில் இன்னைக்கு இந்த நாளில் வந்து கோலம் போட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் எதுனா தெரியுமா? இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் தெரியாதுப்பா. ஜஸ்ட் கிப் அப்படின்ற மாதிரி போவாங்க. எங்க இழுக்குறீங்க? இங்க வாங்க. ஏங்க இங்க வாங்க. மைக் எடுத்துட்டு வந்து கொடுத்தா இங்க வா இப்படி வாண்டுறாங்க. இதே 1000 ரூபாய் வந்து எக்ஸஸா கொடுக்குறேன்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் வாங்குவாங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. ரம்யா. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். வீட்டில் தான் இருக்கோம். ஓகே, ரொம்ப தெளிவாயிட்டாங்க. வீட்டில் இருக்கணும்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, அடுத்தது தெலுங்கு மலையாளம் கூட வரலாம், வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் வந்து பர்டிகுலராக ஒரு நாள் வரும்ல, அது வந்து கோலம் போடுறதோ இல்லை சிறப்பான ஒரு நாட்கள் சொல்லுவோம். அது எதுக்காக, என்ன மாதிரி? 30 நாளும் சிறப்பு தான். அதில் என்ன ஒரு நாள் சிறப்பு? அதுலேயும் ஒரு சிறப்பான ஒரு நாட்கள் தெரியலைங்களே. தெரியலையா? ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். அமுல். அமுலா? அமுல் ஃபுல் நேம் அமுலா? அமுல். ஓகே, அமுல். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் தான். வீட்டில் தான் இருக்கீங்க. ஓகே, கோலம் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். என்ன மாதிரி கோலம் போட்டீங்க? ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருக்கேன். தெரிஞ்ச கோலமா? ஸ்டாரா இல்லை ரங்கோலியா? ரங்கோலி சார், ரங்கோலி டைப் தான். ரங்கோலி டைப். ஓகே, எத்தனை புள்ளி வச்சிங்க? ரங்கோலி புள்ளி தேவையில்ல. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கரெக்டா. அவங்கள கேட்டுட்டு இருக்கல. ஓகே, சொல்லுங்க. எங்கேயும் மிரட்டுற மாதிரி நிற்கிறாங்க. சொல்லுங்க, நீ எவ்வளோ கேள்வி வேணா கேளுப்பா, நான் பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஓகே, சரி, நீங்கள் சொல்லுங்க. உங்கள் பேர்? சைலஜா. சைலஜா. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஒரு நாள் எந்த நாள் தெரியுமா? அது புரியல நீங்க சொல்றது. எனக்கு எதுவும் தெரியாது. மார்கழி மாசத்துலயே உகுர்ந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு நாள் வரும்ல, அந்த நாள் வந்து எப்படிப்பட்ட நாள்? அது அன்னைக்கு வந்து என்ன மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும்? தெரியல. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. சவிதா. சவிதா. இவங்க இதே ரோட்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே
வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணுமா? ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கு வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற நாள் வருது இல்லையா மார்கழி மாதத்துலேயே, அன்னைக்கு அந்த நாளில் வந்து சிறப்பாக நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? பொதுவாக என்னென்னா மார்கழி மாதத்தில் வந்து தேவர்கள் பித்ருக்கள்லாம் வந்து நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டிருக்காங்களே அது வந்து பார்ப்பாங்க. தெய்வீக கடாட்சம் வந்து வீட்டில் வருன்றதுனால இந்த மாதத்தில் கோலம் போடணும் அப்படின்ற ஒரு ஐதீகமாக அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பாட்டி எல்லோரும் சொன்னதுனால கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வெடி காலத்தில் கோலம் போட்டால் ஒரு நல்ல காற்று நம்ம சுவாசித்தா அது வந்து உடம்புக்கு நல்லது, உடம்பு வந்து ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, அதை நீங்கள் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். சூப்பருங்க. ரொம்ப அழகாக வந்து முன்னோர்கள் பேசின அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுற ஒரு புதுமை பெண்ணாக இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப நன்றி ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி யாருங்க அதெல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே காலையில் போகும்போது எங்கே அப்படின்ற மாதிரி தேடுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஃபுல்லி ஹவுஸ் ஒய்ஃப், எல்லாம் அரெஸ்ட் தான் இங்கே. உங்கள் பேர் சொல்லுங்கள். மாலதி. மாலதி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதில் எவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃபோட வேலைக்கு போகிறவங்கள கேட்டு பாருங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் எங்களை என்ன தோட்டம் வச்சிருக்கோம், வேலை முடிச்சுட்டு அவங்கவுங்க பூ தேடி போய் பூ பறிக்க போயிடுவோம். உங்களுக்காக வீட்டில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு பக்கம் நான் அங்கேருந்து பக்கத்துல சைலஜாக்கா வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு, ஈவினிங் ஆகிடும். அப்படியா? சரி ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு நாள் வந்தால் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இங்கே இருந்தால் நீங்கள் எப்படி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஆமாம், சுற்றி தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு 4 வீட்டில் பேசிட்டு வந்தாலே எங்களோட டைம் முடிஞ்சிடும். தோட்டம் இருக்குன்றீங்க? இருக்கு. என்னென்ன இருக்கு தோட்டத்தில்? முல்லை செடி வச்சுருக்கோம், காக்கட்டான் செடி வச்சுருக்கோம், அப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதானா? வாழம்? வாழலாம் இல்லை. மல்லி? மல்லி வச்சுருக்கோம், அடுத்த வருஷம் வருவாங்க. அடுத்த வருஷம் வந்துருமா? மல்லி பறிக்கிறோம், பல விஷயங்கள்ல முடிக்கிறோம். ஓகே சூப்பர். ரொம்ப அழகா இதே மாதிரி தான் இவங்க நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கூட எப்பவுமே வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம். வருஷம் போனாலும் சரி இவங்களோட அன்பு அந்த பாசமும் வந்து என்னைக்குமே வந்து நம்ம கூட இருக்கும் அப்படின்றதுல வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த வருஷம் மல்லியை தூக்குறோம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். சரி, நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் அவங்க ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, ஸோ உங்களோட கருத்து என்ன? எங்களோட கருத்து என்ன, இந்த மாதம் கோலம் போட்டாலும் நம்ம காலையில் எழுந்ததுக்கு உடம்புக்கும் நல்லது. வீட்டில் நம்ம பூஜை பண்ணால் அந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணுற பூஜையோட இந்த ஒரு மாதம் பண்ணுற பூஜை அது ரொம்ப ஆக்டிவ், உடம்புக்கு நல்லது தரும், வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு செய்கிறோம் சார். ஓகே, வீட்டுக்கும் நல்லது. முன்னோர்கள் இப்போ பிரித்துக்கள் கொடுக்க வேண்டிய நேரம் இது, அதனால அவங்களும் வருவாங்க இந்த மாதத்துலன்ட்டு அதுக்காகவும் காலையில் எழுந்து கோலம் போட்டு முதல் வேலை ஏன் தண்ணி தெளித்து கோலம் போடுற வேலை அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு இங்கே கம்பல்சரி எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. நாங்கள் இல்லை எல்லாருமே செய்வோம், அவ்வளோதான். சூப்பருங்க, விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் இல்லை எல்லாருமே நாங்கள் இப்படி தான் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து ஒத்துமையாக இருக்கக்கூடிய இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹவுஸ் அரெஸ்ட் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நாங்கள் பதிவு பண்ணுறோம். அப்படியே மொத்தமாக இங்கே வாங்க எல்லாரும். யாரெல்லாம் ஜிஆர்டி போயிருக்கீங்க? நான் வந்து சார் போன வாட்டி பிரைஸ் வாங்கிட்டு வாங்கினீங்களா? என்ன கிடைச்சது? 1000 ரூபாய் அந்த இது கொடுத்தாங்க. அங்கே வந்து கொலுசு வாங்கிட்டு 1000 ரூபாய் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கொலுசு வாங்கிட்டேன். இதோ காலில் ஒன்றும் விடுறது இல்லை, வாங்கி வா. ஹஸ்பண்டுக்கு கூட ஒரு மோதிரம் வாங்கி தரலாம். அதெல்லாம் நிறைய ஆகும். இது நாங்கள் கூட காசு போட்டு அப்படியே மாற்றி டிஸ்கவுண்ட்டில் பண்ணி வாங்கிட்டு டிஸ்கவுண்ட்டில் பண்ணி வாங்கிட்டேன். கண்டிப்பாக. எங்கே பார்த்தீங்களா ப்ரைஸ் வாங்கி என்னெல்லாம் வந்து முடிச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயம் சொன்னாங்க. அங்கே போய் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்ததால அந்த கொலுசு அங்கேயே வாங்க ஆகணும். நாங்கள் போய் கூட காசு போட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்போ தான் வீட்டுக்கு வாங்கி தருவார். சூப்பர். உழைப்புக்காக நான் வந்து உன் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து நீ வெளில போனா நான் கண்டுபிடிச்சிடணும், ஜல் ஜல் ஜல்லுன்னு சவுண்ட் வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொலுசு வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பருங்க, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்த 2026 வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ நம்ம 2026 வேற லெவலில் செலிப்ரேட் பண்றோம். ஓகே ஓகே, சந்தோஷமா? ஓகே, எல்லாரும் வந்து ஜிஆர்டிக்கு 2026 நம்ம வந்து அட்வான்ஸா சொல்லிடலாமா? சொல்லுங்களா? சொல்லுவோம்னு சொன்னேன். ஓகே, சொல்லிடுங்க. ஓகே ஓகே, நான் பேசுறேன். நம்ம தர்மபுரம் மக்களோட சேர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயரை வந்து நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சொல்லிடலாமா? ஹாப்பி பொங்கல் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க.
இதுக்கே நான் வந்து 2 இட்லி 4 வடை 2 பாயசம்லாம் குடிச்சிட்டு வரணும் போல இருக்கேன். ஓகே, தாராபுரம் மக்களோட சேர்ந்து நம்ம வந்து இந்த வருஷத்தை வந்து ரொம்ப சிறப்போட வரவேற்க போறோம். ஸோ விஷ் யூ ஹாப்பி அட்வான்ஸ் நியூ இயர். ஓகே, அட்வான்ஸ் நியூ இயர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம் மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம் மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம் நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ உங்கள் உறவும் எங்கள் உறவே உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே உங்கள் கனவும் எங்கள் கனவே. ஸோ நம்ம தர்மபுரத்தில் இருக்க மக்கள்கிட்ட தான் அதிகமாக பேசிகிட்டே இருக்கும். ஸோ அந்த வயசில் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக அப்படியே மார்கழி மாதத்தில் பனி புலந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஊட்டி ஆப்பிள் மாதிரி நிற்கிற இவங்க கிட்ட தான் வந்து பேச போகிறோம். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. குமாரி. ஓகே, அதே விஷயம் அதே இதுதான், ஆனால் மாற்றம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். தங்க வேலை பார்த்தீங்களா? 1 லட்சம் பார்த்தீங்களா? அதையும் சிரிச்சோட சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் வேற லெவல்ல இருக்குது இந்த ஊர்ல. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த மார்கழி மாசம் அப்படின்ற மாசம் இருக்குல்ல, எந்த மாசம்? தேவர்களுக்கு எல்லாம் உகந்த மாதம் அது. வந்து மார்கழி மாசத்துல வந்து கோலம் போடுற தொட்டு அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம வெளியே அந்த நம்மளுக்கு சுத்தமான அந்த தூய காற்று கிடைக்கும். இவ்வளோ மரங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இருந்தாலும் மார்கழி மாசம் வெடிகாலையில எழுந்து போடுறோம்ல, வெடிகாலம் எழுந்து போடுறோம்ல, மற்ற நாள்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்து போடுவோம். 4 மணிக்கெல்லாம் போட்டுரும். அந்த 4லேருந்து 6 வந்து அந்த மகாலட்சுமி வந்து வீட்டுக்கு வராங்கன்னு அந்த மார்கழி மாதத்தில் தெய்வத்துக்கெல்லாம் உகந்த நாள், தேவருங்க எல்லாம் அவங்களுக்கு. அதனால் வந்து மார்கழி மாதம் வந்து முக்கியமான நாளாக நம்ம சொல்கிறோம். ஆனால் பெரியவங்களாம் அது வந்து அந்த மார்கழி மாதம் வந்து நல்ல இது விசேஷம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் கோயிலெல்லாம் அந்த மார்கழி மாதத்துலாம் பஜனை திருப்பாவை இதெல்லாம் வந்து கோயிலில் இது பண்ணுவாங்க. சூப்பர். ஸோ இதே விஷயத்தான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தோம். இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் வருதுல்ல, அன்னைக்கு ரொம்ப சிறப்பு அம்சமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், நான் எல்லாருக்கிட்டே கேட்குறேன். அன்னைக்கு வந்து சொர்க்கவாசல் திறப்புன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இறந்தாக்கா அவங்களுக்கு வந்து கிடையாது, மோட்சம்தான் அப்படின்வாங்க. ஓகே, அப்படிதான் சொல்றாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. காஞ்சனா. ஆமா, நீங்க சொல்லுங்க. இந்த மார்கழி மாசத்துல ட்ரை பண்ண சொன்னாங்க இல்லையா? சோ அந்த ஒரு சொர்க்க வாசல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா பார்க்கப்பட ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல்ல அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? அன்னைக்கு பண்ண வேண்டிய மகாலட்சுமியை தோதுகிறது, கும்பிடுறது, அவர் பெருமாளுக்காகவே அன்னைக்கு சேவை பண்றாங்க. அன்னைக்கு மாதிரி நாள் எதுவுமே கிடையாது. நம்ம செஞ்ச பாவம் அன்னைக்கு ஒரு நாளைக்காச்சும் தீரோட்டம் பண்ணிட்டு அந்த சொர்க்கல வாசு போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வராங்க. அதுதான் மெயினாக எனக்கு தெரிஞ்சுது. பெருமாளுக்கு உகந்த நாள் அன்னைக்கு ஒரு நாள் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இனி வருஷத்துல எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரே ஒரு நாள்ல மொத்தத்தையும் கழிச்சிடலாம். பெருமாளே வணக்கம் விழுந்துடணும் அப்படின்ட்டு. அதுக்குதான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த சொர்க்கத்துல போய் அவர் போய் அடைஞ்சிடணுன்றதுக்காக தான் அது பண்றது. அதுல இருந்து வெளியே வந்துருங்க, அந்த சொர்க்க வாசல் போயிட்டு வெளியே வந்துருங்க. ஆமா, அதுக்குதான் வருஷம் பண்றது. சூப்பருங்க. அப்படியே எனக்கு வந்து பீஜம் பின்னாடி கேக்குது, தேடினேன் தேவான்ட்டு. உங்க பேர் சொல்லுங்க. சுமதி. ஸ்கூல் டீச்சரா நீங்க? இல்ல வீட்ல ஹவுஸ் டீச்சர். ஓகே, இங்க எல்லாமே அதேதான். நம்ம கேக்குறதே தப்பு அப்படின்றதுதான் வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்களே, வேலைக்குள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு ஏரியால இருக்கீங்க அப்படிதான், அனுப்ப மாட்டேங்க. இயற்கையை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா எல்லாம் சிட்டில இருந்து வந்தது இங்க இருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா போனோம்னு நிறைய வந்துடும், வெளில வந்துடும், பொங்கிரும். அது அப்புறமா வந்தது இங்க எல்லாமே காலையில சுத்தினே இருக்கு பாருங்க படம். ஓகே, ரைட். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த மார்கழி மாசம் அப்படின்றதுல ஒரே ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள்னா? எல்லா நாளும் நல்ல
நாள் தான். மார்கழி மாதத்தில் நின்று இன்னும் கொஞ்சம் வெடிகால 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்கவுங்க குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி அதுக்குள்ள காலையில் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. புத்துணர்ச்சியாக இருக்கு. ஓகே, மற்ற நாளும் எல்லா நாளும் அப்படிதான் இருக்குது. ஆனால் ஓகே, ஸோ இவங்க புத்துணர்ச்சியாக இருக்கவங்க கிட்ட கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் லதா. வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாஸ்காக இருக்கும். குழந்தைங்களும் பார்க்கணும், அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும், அப்புறம் எழுந்ததுக்கு அப்புறம் பல வேலைகளை பார்க்கணும். டாஸ்க் எல்லாம் எப்படி இருக்கு? மல்டி டாஸ்க்லாம் இப்போ எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? அது மார்கழி மாசம்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். கோலம் போடுறது தான். அதனால குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சீக்கிரமா இருந்ததுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவோம். கடைக்கு போயிடுவோம். கடை வச்சிருக்கோம். கடை வச்சிருக்கீங்க? ஆமா, கடை ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கோம். ஃபேன்சி ஸ்டோர்ஸ். ஓகே, ஆல் ஐட்டம்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர் அப்படின்ற மென்ஷன் இதுல டேக் பண்ணி போட்டுறோம். ஓகே, பாப்பா பேரு? பேர் சொல்லு பட்டே தன்சிகா. நோ, உன்னைய மட்டும் மூஞ்ச கிட்ட காட்டாதுன்றாங்க என்னைய. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அனிதா. அனிதா. அனிதாவா? ஓகே, நீங்க சொல்லுங்க. மார்கழி மாசத்தோட ஒரு முக்கியமான ஒரு பங்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாசத்தை? பெரியவங்களா காலையில எழுந்து கோலம் போட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. அதனால நாங்க எழுந்து போறோம். அதே போற போக பெரியவங்களே போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து எடுத்துட்டு போயிடலாம். இல்ல, நம்மளால முடியும் போறதுக்கு. முடியுமா? சூப்பருங்க, என்னால முடியும். நான் ஏன் இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப அழகா. அது சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. சொன்னாங்க இல்ல, வீட்டுல திட்டுவாங்களா? யாரும் திட்டல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, நம்ம வந்து போடுறோம். ஓகே, இந்த வருஷம் என்ன புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சமையலும் நம்ம வருஷம் ஒரே சமையல் தான் சமைக்கிறோம், கோலமும் ஒரே மாதிரி தான் போடுறோம். அதை பத்தி எதுவும் யோசிக்கல. விஷயம் நம்மளுக்கு தோணும்ல, சமையல்ல புதுசா இது போடலாம், இதுல இஞ்சியை கட் பண்ணலாம், தேங்காய் அரைச்சு ஊத்தலாம். அதே மாதிரி கோலத்துல எதனா மாற்றங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்ல, டெய்லி எதனா செல்லுல போடுற கோலத்தை நம்ம புதுசு புதுசா போடுறோம், அவ்வளவுதான். அடிங்களா அந்த செல்லுல எல்லாருமே செல்லுல பார்த்து அப்படியே வரைஞ்சிடுறது. ஓகே, அப்பா ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்றதுல நம்மளே ஒரு சாட்டிஸ்ஃபைடா எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட நம்ம வந்து நிறைய விஷயங்களை டிராவல் பண்ணிட்டே இருக்கோம், நிறைய விஷயங்களை பேசிட்டே இருக்கோம். ஸோ ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதே ரொம்ப உண்மையாகவும் அதோட அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம் இந்த விஷயத்த நம்ம சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தால் அதை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம எப்பவுமே இந்த தர்மபுரம் மக்களோட நம்ம வந்து பெருமையோட சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். என்ன வாங்கினீங்க? கம்பல் வாங்கியிருக்கோம். கம்மல் எந்த வருஷம்? நான் வாங்கின போன வருஷம். ஆமாங்க, வருஷம் தாங்க வாங்க முடியும். ஏங்க 2025 இன்னும் முடியல, அதுக்குள்ளே இவங்க அடுத்தது 2026 கம்பல். ஓகே, பக்கத்துல மீஸ் நான் லைட்டா தான் சாப்பிட்டேன், பக்கத்துல கேளுங்க. இவங்க கம்மல் வாங்கினாங்களா? அடுத்து அங்க போங்க அங்கதான் பெருசா இங்கதான் பெருசா இருக்கு. இல்லங்க, இப்ப போறது இல்ல, 2 வருஷம் ஆச்சு. நான் போய் ரிங்கு வாங்கினேன், 2 வருஷம் ஆச்சு. போய் ஃபர்ஸ்ட் போயிட்டதுக்கு அப்புறம் தான் இங்க மாதிரி இருக்காங்க வாங்க சொன்னேன். நீங்களும் வந்து இருக்கீங்க வருஷம் வருஷம், ரொம்ப நன்றி. நாங்களும் வந்து நீங்க போய் வாங்கினாங்க, வாங்குங்க. பிடிச்சிருக்கு. இது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு எங்களுக்கு, வருஷம் வருஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, ரொம்ப ஜிஆர்டிக்கு ரொம்ப நன்றி. ஜிஆர்டிக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஜிஆர்டிக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நீங்க என்ன வாங்குனீங்க? ஜிஆர்டி டிஸ்கவுண்ட் வந்தா நல்லா இருக்கும். எவ்வளவு கொடுக்கலாம்? 50%? 50% வாங்கும்போது தெரிஞ்சதானே. இப்பயே நீங்க வீடியோ எடுத்துட்டு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் நாங்க போய் எப்படி கடையில கேக்குறது? அதுக்கு தானே அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு போன் கால் பண்ணீங்கன்னா போதும், லைவா கட்டுவாங்க வீட்லயே. அப்படியே உட்காந்து டிசைனா பார்த்து எந்த டிசைன் வேணுமோ அதை அப்படியே பிளாக் பண்ணி வச்சுட்டு டைரக்டா சொன்னீங்கன்னா டெலிவரி கூட பண்ணிடுவாங்க, ஹோம் டெலிவரியே பண்ணிடுவாங்க வீட்டுக்கு. நீங்க எதுவுமே வந்து இங்க இருந்து கால் பாதம் தாண்டி போகணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே பக்கத்திலேயே இருக்கு. அந்த டெக்னாலஜி வந்துச்சு, அங்கதான் அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் வச்சிருக்காங்க டிவில. ஓகே, ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க ஜிஆர்டியில். 2026 பிளான் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு டிஸ்கவுண்ட் ரெடியாக வச்சிருக்காங்க, அண்ட் வைரத்துக்கும் டிஸ்கவுண்ட் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான ஒரு டீமே இருக்குது. அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த மக்களோட நம்ம பேசி மகிழ்ச்சியோட இந்த நாளை வந்து நாங்கள் சிறப்பிச்சுட்டே இருக்கோம். அடுத்தது யாரெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம்.
நிறவேறும் ஒலியானோ எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ உங்கள் உறவும் எங்கள் உறவே உங்கள் நிறைவும் எங்கள் ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரம் மக்களோட தான் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக அற்புதமான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நம்ம பேச போகிறோம். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர்கள் இவங்க எல்லாமே. அதாவது ரொம்ப சிரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரில, ரொம்ப வந்து டல்லாக இருக்கிறாங்க இவங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்யூனிகேஷன், நான் இங்கே கேள்வி கேட்பேன், அங்கேருந்து பதில் வரும், அதை அப்படியே கேட்சப் பண்ணிட்டு மொத்தமாக வைப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேமிலியே வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த தர்மபுரத்தில் அப்படியே எங்கேயோ பாய் போட்டு படுத்துடலாமான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வருஷம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வருஷத்தில் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நம்ம கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியா. பிரியா, ஓகே, சரி. என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, சூப்பருங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மல்லிகா. மல்லிகா, சூப்பர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன், வீட்டில் தான் சும்மா. வீட்டில் தான் இருக்கீங்க, சரி. நீங்கள் என்ன கோலம் போட்டீங்க? நான் பூ கோலம் போட்டேன். பூ கோலம் போட்டீங்க, ரோஜா கோலம். ஓகே. ஸோ இவங்க எந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க? இவங்க வந்து சோழவரத்து ஸ்கூலில் இருக்கிறாங்க, ஆனால் எங்கே இருக்கிறாங்க தெரியாது. ஸ்கூலில் இருக்கிறாங்க, ஓகே. சொல்லிட்டீங்க. உங்களோட மன தைரியத்தை நான் பாராட்டுறேங்க. ரொம்ப அற்புதமாக வந்து சொல்கிறீங்க. பசங்க அடிக்க மாட்டாங்க, ரொம்ப அன்பாக தான் பேசுவாங்க, அன்பாக தான் இருந்தாங்க. யாருக்கிட்டே 4 நாள் சண்டை போட்டு வச்சுக்குவோம், அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் யாருன்னா என்ன சொன்னால் கோவம் வரும், அவங்களுக்குலாம் வர ஒன்றே வந்துடும். பார்த்துப்பா கேமராமேன் வரும், பார்த்து. இல்லையா, நாங்கள் என்ன சொன்னால் வந்து தாங்க மாட்டோம். இவங்க வந்து அதெல்லாம் அனுசரித்து பண்ணிட்டோம். ஆமாங்க, எங்களுக்கு கூட பாருங்க, பசங்களாம் வந்து ஸ்கூலில் வந்து ரொம்ப பிடிக்கும், டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா, சூப்பர், ஓகே. இனிமே எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்களே, அதான் சொல்லிட்டீங்களா? சொல்றது தப்பு கிடையாது. நல்ல விஷயங்கள், நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நாளைக்கே நாங்கள் வந்து சோழவரத்தில் ஒரு அட்மிஷன் வேணும்னா பசங்க வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது அது வந்து பெருமையான இது தான், தப்பு கிடையாது. எந்த வேலை செய்தாலும் தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தான். அவங்க வந்து அது எதுவும் சொல்ல என் மரும டீச்சர் அது எவ்வளவு கௌரவமா பெருமையா சொல்றாங்க பாத்தீங்களா? ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. யோசிக்கிறீங்களே, நோ ஐ அம் ஹவுஸ் வைஃப் அப்படின்றீங்க. ஓகே ஃபைன், எப்படி இருந்தாலும் கேட்ச் பண்ணிடுவோம் நாங்க. ஓகே பண்ணிட்டீங்களா? இப்பவே கேட்ச் பண்ணிட்டீங்களா? ஓகே, அப்ப தெளிவா சொல்லிருங்க. இப்போ எந்த ஸ்கூல்? ஆல்மைட் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். என்ன கிளாஸ்? 1 to 5th வரைக்கும். எந்த சப்ஜெக்ட்? தமிழ் சப்ஜெக்ட். தமிழ் சப்ஜெக்ட். வாவ், இலக்கியமா? யா யா, என்ன யான்றீங்க? ஆமாங்க, யா, ஓகே. ஆமாப்பா, அங்க கம்யூனிகேஷன் அப்படி தானே கேக்குறாங்க. ஓகே, அப்ப தமிழ்ல எப்படி? இங்கிலீஷ்ல கிளாஸ்? இல்ல, தமிழ்ல தான் எடுப்பேன். தமிழ்ல தான் எடுப்பீங்க, சூப்பர். அப்ப நிறைய தமிழோட டவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இவங்க கிட்ட கேட்டுக்கலாம். சோ உங்க பேர் சொல்லுங்க. மோகனா. அதாவது இங்கேயும் வாங்கின்றாங்க, திடீர்னு பேர் மோகனா அப்படின்னு. எப்படி இந்த ஆக்ஷன் பயங்கரமா இருக்கு, பட்டுன்னு அப்படியே மைக்கு பார்த்தோன்னு வேற லெவல்ல ரியாக்ட் பண்ண. கேமரா கேட்ச் பண்ணிச்சான்னு தெரியல. ஆக்சுவலி நான் நோட் எடுத்து தனியா அனுப்புறேன். செம்மையாச்சு, நானே சாக்க திடீர்னு ஓகே. சரி, நீங்க சொல்லுங்க, என்ன பண்றீங்க? பூ பறிக்கிற வேலை தான். பறிக்கிற வேலை, சூப்பருங்க. ரொம்ப பெரிய வேலை தெரியுமா? ரொம்ப அற்புதமான வேலை, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்காது. போன வாட்டி பூ வந்து இதான் இங்க இருக்க பிரச்சனையே. எப்பவுமே வந்து பக்கத்துல வரும்போது பேசவே மாட்டாங்க. பக்கத்துல நானும் சொல்றேன். போன வாட்டி நீங்க வருஷம் பூ நிறைய இருந்தது, என்னால வர முடியாது, பூ ரொம்ப இதுவா இருந்தது. இந்த வாட்டி சுத்தமா பூவே இல்லை, வரல, மழை பெய்யல. வந்துரும். இப்போ நாங்க வந்துட்டோம்ல, அடுத்தது பூத்துரும். ஓகே, என்ன பூ? முல்லை, மல்லி. இது டிசம்பர் தான். அதான் டிசம்பர் வரல. இந்த வாட்டி வரல. இன்னும் ஒரு 10 நாள் போனா வரும். மழை பெஞ்சதுல ஓகே, அடுத்த 10 நாள் போனா ஜனவரி வந்துடும். அதாவது பூ விற்கிற, அதாவது பூ வாங்கணும் ஹோல்சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரம் மக்களுக்கு வந்து இங்கே வந்துடுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா பூவுமே வந்து அற்புதமாக இருக்கும். ஸோ சூப்பராக காய்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூத்தோட்டம் வச்சிருக்கிறாங்க. ஸோ நானும் போகும்போது ஒரு கூட எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே,
காசு கொடுத்துட்டு போய் என்ன இப்போதாங்க இவங்களை பற்றி பெருமையாக பேசுகிறேன். பேசும்போது கூட தான் தூக்கிட்டு போகிறேன், காசு கொடுத்துட்டு போனேன். நம்ம நிறைய பேர் இங்கே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம விரிவாக கேட்கலாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்க. பவித்ரா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். என்ன இங்கே ஒரு போர்டு போட்டிருப்பாங்களா இங்கே உள்ளே நுழையும் போது ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஏதாச்சும் வேறு வேலைக்கு போயிருப்பேன். யார் வேலை? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஒரு வேலைன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்துருக்கும்ல. மேபி உங்க ஹஸ்பண்ட் கூட பார்க்கலாம் டிவில. அவருக்கு நீங்க சொல்லணும் இப்போ ஒரு அப்படியெல்லாம் கேட்க அடுத்து போங்க போயிடுங்க, எதுக்கு இதை வேற நீங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சரி, உங்க பேசுங்க. அல்லமால். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? வீட்டில் தான் இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு வீட்டை சமையல் செய்து சாமான் அதிக காலம் ஓடி போகுது. ஓகே, ஸோ சிறப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தர்மபுரம் மக்களுக்கு வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து அந்த அழகான இந்த ஒரு ஊரை பார்த்துக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சந்தோஷமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இவங்களை வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து அவங்க விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதை வந்து நம்ம பார்க்கணும், டெய்லி பறிக்கணும், அதை கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வருஷம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். மட்டும் இங்கே எங்கள் ஊரில் பார்க்க முடியாது சார். நீங்கள் ஏர்லி மார்னிங் 4 o'clock நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே எந்திரிச்சிருப்பாங்க. எல்லாருமே வாசல்ல ஒண்ணு கோலம் போடுவாங்க, விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும். எரிஞ்சுட்டே இருக்கும். 4 மணிக்கு நீங்க ஷார்ப்பா எங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் எல்லாருமே ஆளுங்க வெளியே தான் இருப்பாங்க. கண்டிப்பா. நைட்டு. ஆமா, அது ஏர்லி மார்னிங். ஓகே, பல பேருக்கு அதுதான் மிட் நைட்டு, ஆக்சுவலி பல பேருக்கு அதுதான் நைட்டு. ஆனா இவங்களுக்கு ஏர்லி மார்னிங். அப்ப எப்ப தூங்குவீங்க அப்படின்னா ஒரு 8 o'clock போயிட்டு 8 o'clock எல்லாரும் தூங்கிடுவாங்க. 8 o'clock தூங்கிடுவீங்க. டீச்சர் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்த்திகை மாசம் வந்து தீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைமிங்ல இருக்கும். ஆனா இங்க வந்து விடிகாலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வந்து விளக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா எங்க கோவில் பெல்லு 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அடிக்கிறதுக்கு. யார் அடிப்பா? கோயிலுக்கு போவாங்கல்ல டெய்லி. ஆமா, போயிட்டே இருப்பாங்க. வருஷம் நடக்கும் தொடர்ந்து இந்த வருஷம். ஆமா சார், மார்கழி 1ஆம் தேதியில இருந்து பொங்கல் முடிகிற வரைக்கும், பொங்கல் அன்னைக்கு வரைக்கும் வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் வந்தா அது வந்து லாஸ்ட் டைம்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 4:15, 4:30, 4:45 இருந்தது. இப்போ வந்து கரெக்டா 4 o'clock ஷார்ப்பா எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டோம் கோயிலுக்கு. அவ்வளவுதான். 4 மணிக்கு எல்லாருமே வெளியே தான் இருப்பாங்க. ஒன்று கோலம் போட்டுட்டு விளக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அவங்க வேலையை ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சூப்பருங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து புதுமையான தகவல். ஆக்சுவலி 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் ஒரு கோவில் இருக்குது ஊரில். அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் மணி அடிச்சிருவாங்க. அடிச்சிட்டோன்னா அது ஒரு அலாரம் மாதிரி எல்லாரும் வந்து கடைப்பிடிச்சு அப்படியே வந்து வருஷம் வந்து அதை கடைப்பிடிக்கிறதுன்றது இருக்குல்ல. ஆமா, நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஜென்ரேஷன்னா நம்மளும் அப்படி தான். உங்கள் ஜென்ரேஷன்னு விட்டுருங்க, இந்த ஜென்ரேஷனில் எங்களையும் போட்டு வாட்டி வதக்குறீங்க அப்படின்னு நம்ம பல பேர்கிட்ட சண்டை போட்டிருப்போம். ஆனால் இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உணர்த்துது. அது ஒரு சில விஷயம் ட்ரெடிஷ்னலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுல அது புதுமையாக பிடிச்சி பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அது நம்மளுக்கு பழகியும் போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து நம்ம டீச்சர் நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் உள்ள எனர்ஜியாக எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் அதை கடைப்பிடிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து இவ்வளோ தூரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இன்னும் முடிக்கல. கண்டிப்பா போயிருக்கீங்க. ஓகே, என்ன வாங்கினீங்க? ரிங் வாங்கியிருக்கோம், இயரிங்ஸ் வாங்கியிருக்கோம் ஜிஆர்டியில். ரிங் இயரிங்ஸ் வாங்கியிருக்கோம். ரிங் இயரிங்ஸ் அதான் திருப்பி அதே தான் வரும். மொத்தமாக கேட்காத பண்ணியே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஓகே மாமியார், நீங்கள் ஜிஆர்டியில் உங்கள் சரடுலாம் வாங்கினது எல்லாம் நாங்கள் வாங்கி நிறைய நாங்கள் வாங்கியிருக்கோம். எதுவும் சொல்ல முடியாது. நிறைய இப்போ வாங்க முடியாது. இப்போ வாங்க முடியாது. அது வாங்கினது இப்போ சில்வர்லாம் வாங்கியிருக்கோம். ஓகே, சொல்ல முடியாதுங்க. ஜிஆர்டியில் இருக்கக்கூட இதோட பகிர்ந்தோட இங்கே நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்துக்கு முன்னே ஜிஆர்டியில் தான் சரட்டு எல்லாமே அவங்க பையட்டு போய் கொடுத்து செய்தது. இப்போ வலையில் வாங்கலாம் பார்த்தா விற்கிற வேலையை பார்த்தா நம்ம அந்த ஆசையை விட்டு போச்சு. விற்கிற வேலையை பார்த்தா பயமா இருக்குல்ல? ஓகே, ஜிஆர்டி மண்டல தங்கத்தை பார்க்கும்போது பயமா இருக்கு அப்படின்னு ஒரு பெண்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பயம் அப்படின்ற ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா விலையோட உயர்வு தான். ஸோ நிச்சயமா வந்து அது குறையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட விசேஷம் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே இதயங்கள் இணைகையிலே
உறவோடு உறவானோம் மலரொன்று மலர் கையிலே உயிரோடு உயிரானோம் மகிழ்வேறு தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8 மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.